துறைகள்லேருந்து வந்திருக்கீங்க. ஐ ஸ்பீக் பார்ட்லி இன் தமிழ், பார்ட்லி இன் இங்கிலீஷ். ஆனால் இது ரொம்ப டாபிக்கல் சப்ஜெக்ட். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த போன ஆண்டு அந்த வண்டியை நம்ம வந்து ஃபிளாட் பேக் வெஹிக்கிள் கான் டு த ஃபீல்ட் நீங்களே பார்த்துருக்கீங்க. நம்ம மாநில அரசை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் எத்தனை சுகாதாரத்துறையில் இருந்த போதும் குறிப்பாக கடந்த 21ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மக்கள் தேடி மருத்துவம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2013 நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் we started this program and all. So as I'm sure that whenever you publish your results it will be alarming. See, the சர்க்கரை நோய்க்கு இது இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டு லாட் பீப்புள் எல்லாரும் நம்ம பதவியேற்ற நண்பர்கள் இருக்காங்க. நான் பார்க்கறது என்னன்னா இவங்க இப்படி என்ன திருப்பி கூப்பிட்டா கூட ரொம்ப பொருத்தமான நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க. நிறைய பேர் எப்போ நீ சுகாதாரத்துறையில் இல்லையே ஏன் அவங்கள பொருத்தமாக கொடுக்குறாங்கன்னா சுகாதாரத்துறையை விட்டு நான் செல்லும் பொழுது முதலமைச்சர் வந்து உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு அனுப்பினாங்க. அந்த சர்க்கரைக்கும் உணவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. மீண்டும் ஒரு சுமார் 1.5 ஆண்டு நான் சென்னை மாநகராட்சியில் கடந்த ஆண்டு எக்ஸாம்பிள் போன்ற சமயத்தெல்லாம் அங்கே இருந்து மீண்டும் எனக்கு இந்த துறையில் வாய்ப்பு அளிக்கும் பொழுது ஐ கேன் சீ த சேலஞ்ச். இப்போ டிஷம்ங்கிறது நீங்கள் 5 ஆண்டுக்கு மேலே நீங்கள் 6வது ஆண்டில் அடையெடுத்து வச்சிருக்கீங்க. கடந்த ஆண்டு நீங்கள் 70க்கு மேற்பட்ட கிராமத்தை மோர் தென் 70 villages they have gone and they have connected the thing. See, the biggest challenge which all of us should know, especially people, all of us, இது வந்து மருத்துவர், பத்திரிகை நண்பர்கள், செவிலியர்கள், நிர்வாகிகள் கலந்துருந்த சர்க்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்தம் மற்றும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து வளர்ச்சி பெற்ற நாடுகள், வளர்ந்த நாடுகளில் வந்து தொற்று நோய்க்கு அதிகமாக தொற்றா நோய் தான் இப்போ பாதிப்பு அதிகமாக இருக்கும். நமக்கு எப்பவுமே ஒரு கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு COVID-19, டெங்கு, அதே மாதிரி டிபி, அப்படி இந்த HIV அதெல்லாம் நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ், எலிகாப்டர் இதெல்லாம் தெரியாது. ஆனால் தொற்றா நோய்கள் வந்து நமக்கு பின்னாடி ஒரு சுனாமி அளவுக்கு அச்சுறுத்திலே இருக்கு. திஸ் இஸ் வேர் ஐ திங்க் ஹெல்த் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து டிமாண்ட் ட்ரிவன் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு செல்லணும். அந்த வகையில் தான் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஹியூமன்ஸ் ஒர்க். Next issue is with regard to diabetes, because now I will come back to a focus issue. Because ஒரு பக்கம் ஜெனட்டிக் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் கொஞ்சம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மிக முக்கியமான இது வந்து நம்மளோட வாழ்வாதார வழிமுறைகள், லைஃப் ஸ்டைல். இட் ஹஸ் சேஞ்ச். எவ்ரிபடி சீம்ஸ் டு பி இன் ஸ்ட்ரெஸ். யாரை கேளுங்க என்னோட அழுத்தத்தில் இருக்கேன் சார், மன அழுத்தத்தில் இருக்கேன், பனிக்காலனால அழுத்தம், என்ன பண்ண போகிறேன்னு அழுத்தம், இப்போ டைம் இப்போ பண்ணணும்னு அழுத்தம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை. மூன்றாவது சாப்பிட்டாலும் ஏன் ரிலாக்ஸ் பண்ணுறோம், தியேட்டருக்கு போகிறோம். பாப்கார்ன் கிடைக்கிறதா சின்ன இது இல்லை, பெரிய பாப்கார்ன் கிடைக்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சி பாருங்க. இங்கே வல்லுநர்கள் எனக்கு காட்டினாங்க. நானும் பல வல்லுநர்கள் 8 ஆண்டு சுகாதாரத்தில் பார்த்துருக்கேன். அப்படியே ஸ்பைக் ஆகுது. அது தேவையா? அதுக்கு நான் எல்லாமே அதுதான் உணவு மற்றும் நம்மளோட ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், கமிஷனர் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு 2 ஆண்டுக்கு 2018 சற்று குறை, சர்க்கரையை சற்று குறை, எண்ணெயை சற்று குறை, உப்பை சற்று குறை. இந்த 3 உள்ளடங்கும். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு நான் உள்ள பார்த்தேன், அந்த பிளேட்டு பெரிய பிளேட்டில் பல வகையை சுவர் சாப்பிட்றதுக்கு அப்படியே கொஞ்சம் குறை அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவதுங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ நான் உணவுத்துறை செயலராக அதை நான் பதிவிட விரும்புகிறேன். நம்மளோட உணவு பழக்கங்களில் சற்று சேஞ்சஸ் தேவை. ஃபைபரஸ் ஃபுட்டு மிஸ்ஸிங்காக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸ் டேஸ்ட்டு, அதுவும் அதிகமாக ரைஸ் வந்து உலகத்திலே ரொம்ப பாப்புலர். எல்லாத்தோட வீட்டோட அதிகமாக போனால் கூட நம்ம பாயில் ரைஸ் சாப்பிடலாம் இல்லையா, அதில் சரியாக நிறைய போட்டு சாப்பிடலாம், பருப்பை யூஸ் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி டயட்டரி மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ், அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் சொல்கிறது நம்ம எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் இருக்காம டைமில் சாப்பிட்றது. கடைசியில் ப்ரீ டயபெட்டிக்னு இவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜென்ரலி நிறைய பேர் டச் பண்ணுறதில்ல. நான் இந்த மக்கள் தேடி மருத்துவத்தில் பார்க்கும்போது வீட்டில் போய் வயசானவங்கலாம் பார்க்கும்போது இன்னொரு எனக்கெல்லாம் ஒன்றும் வராது சார், நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். சரிப்பா ஒரு ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறனால சுகர் வந்து ப்ரீ டயபெட்டிக்காக இருப்பாங்க. இதே ஏன் அன்டயக்னோஸ் டயபெட்டிக்காக இருப்பாங்க. இதையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இப்போ தான் இவங்களுக்கு அந்த சிவாஜி படத்தில் அப்போ நம்ம வடிவேல் ரஜினிகாந்த் ஜோக்கு வரும் இல்லையா, அதுவும் இருக்குப்பா, இதுவும் இருக்குது. சரி, கர்ப்பிணி தாய்மார்கள் அந்த ப்ரெக்னன்சி ஸ்டேஜ்லேருந்து
அதுல எவ்வளவு பேர் ரெகுலர் டயபிட்டிஸ், அது ஒரு 50% மேல ஆகுது, அதுவும் இருக்குப்பா அப்படின்னு அந்த ஒவ்வொரு ஸ்டோரிக்கு இருக்குங்கிற மாதிரி தான் சர்க்கரை நோய். அதனால்தான் இவங்க ஒரே ஒரு மையத்துல எல்லா துறையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அரசுலேயும் நிறைய முயற்சி எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லா இதை தெரிஞ்சு அப்படியே இல்லை, ஆண்டுக்கு ஒரு முறை டெஸ்ட் இல்லாத ப்ரீடாக்டிஸ்மெண்ட் மாடிஃபை பண்ணுறது லைஃப் ஸ்டைலையும் டயட்டையும். அதுக்கு மேலே நோய் வந்தால் மருத்துவ வல்லுநர்களின் கருத்து. ஏன் நம்ம தெருவோரத்தில் நான் ஜாகிங் டீகிங் பண்ணிட்டு மறுபடியும் ஃபுல் கப்பு டீ குடிக்கிறது அது மாதிரி இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதனால தான் நியூட்ரிஷனிஸ்ட்னு இருக்காங்க. அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, அதை உள்வாங்கிக்கிறது. ஏன் அரசு ஆஸ்பத்திரிலேயே அந்த மாதிரி ஃபுல்லாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைங்க, இது வந்து ஒரு டார்கெட்டட் மூவ்மெண்ட். அரசு மற்றும் தனியார் எல்லாரும் இணைந்து பல துறைகள் இணைந்து, எப்படி உங்க பல துறை வல்லுநர்கள் நீங்க ஒரே இடத்துல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்களோ அதை பண்ணுறோம். நம்ம சர்க்கரை நோய் நண்பர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னா, மார்னிங் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ உனக்கு எப்படிப்பா 180, அது பரவாயில்ல 180 தான் இப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ யூடிஐல வாட்ஸ்அப்ல பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுங்க. ஆனாலும் என்ன 250 தாண்டலை இல்லையாப்பா பிசி, அதே ஓரளவுக்கு அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப் கூகுள் அதை நம்புறாங்க, மருத்துவரை நம்புங்க. இந்திய மருத்துவத்தை போகலாம், கவர்மெண்ட் நம்மளோட அலோபதி மருத்துவ போகலாம், ஆனால் அவங்க படிக்கிறாங்க. நான் சுகாதாரத்துறை செயலராக இருந்த போதும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு உணவுத்துறை கூடுதல் தலைமை செயலருக்கும் சொல்றேன். நானும் எப்பவுமே நீங்க பாருங்க, மருத்துவ வல்லுநர்களின் கருத்தின்படி, நியூட்ரிஷன் வல்லுநரின் கருத்தின்படி நம்ம ஆளினால பண்ணக்கூடாது. தயவுசெய்து அதை பண்றதோட நீங்களா டிக்ளேர் பண்ணிக்காதீங்க. இல்லை எனக்கு அதுக்கு கீழே உப்பு கம்மியாக சாப்பிட்டா கால் இழுத்துக்குதுங்க, அதனால நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிட்டேன். இப்போதான் இந்த டாக்டர் சொன்னாங்க இல்லையா, கடைசியில் போய் கார்டியாக் ஃபெயிலியர்ல போயிருந்தாங்க. ஸோ கற்றுக்குறை அப்படின்றது. அதே மாதிரி இவங்க வந்து உணவை வந்து சிறிது சிறு இதாக பல நேரத்தில் பண்றது. அது மட்டும் இல்லாமல் உணவு தானியங்களுக்கு முக்கியம். 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு சொன்னோம். நம்ம ஏன் நம்ம அதை பயிரிடுறதே நிறுத்திட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஸோ இது மாதிரி பல வாய்ப்புகளை நீங்கள் டிஷன் மூலமாக உருவாக்கியிருக்கீங்க. ஒரே மையத்தில் எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் உருவாக்கியிருக்கீங்க. ஒரு மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஸ்டடி இஸ் கோயிங் டு இன்ஃபார்ம் ஆல் ஆஃப் அஸ், வெதர் இட் இஸ் இன் ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி காப்பீடு திட்டத்தில் இணையணும், நம்ம எல்லாம் பண்ணோம். பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். மக்களுக்கு கரெக்டான செய்தி கரெக்டான செய்தியிலேருந்து உள்வாங்கி கொண்டு நம்ம தயவுசெய்து பண்ணோம். தானாக மருந்து உட்கொள்றது, தானாக இது சரியாயிடும் நினைக்கிறது, இன்னைக்கு இதாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது, இதெல்லாம் தவிர்த்து எப்பவுமே அருகில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியோ அருகில் உள்ள இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சென்டர்லயோ போனோம். கடைசியாக காம்ப்ளிமெண்ட் யூ ஃபார் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், பிகாஸ் instead of it becoming a specialty, now it is a multi-organ disease. உள்ள அவங்களோட பேச நீங்க உள்வாங்கினீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு மருத்துவர் மூலமாகவும் பயமுறுத்துறதுக்காக அவங்க சொல்லுங்க, இதை தவிர்க்கிறதுக்கா. ஏனென்றால் ஒரு உயிர் போச்சு, அதனால் அது வந்து இல்லைங்க, டெங்குனால இறந்துன்னு சொன்னேன். இது சார் அவர் காடே கலெக்டர் அவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து இறந்துட்டாருன்னா அதை வந்து நம்ம சுத்தமாக பண்ணக்கூடாது. அந்த உயிர்னாலையும் எவ்வளோ வந்து அவர் ஃபுல்லாக இருந்தார் வாழ்ந்திருந்தாருன்னா எவ்வளோ அட்வான்டேஜ் வரும். இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு கியூவில் பீப்புள் நிற்க மாட்டாங்க. மாதிரி நிறைய நல்ல கருத்துக்களோட இவங்க பண்ணியிருக்கிறதுனால தான் மீண்டும் ஒரு உணவு கூடுதல் தலைமை செயலருங்கிற பொறுப்புலையும் அந்த பொறுப்புணர்வை விட உங்களோட அந்த ஜுடிஷன்ஸை உள்வாங்கி கொண்டு நாங்களும் உங்களோட உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ரோட்டில் ஒரு 10 பேர் பார்க்கணும், ஒருத்தவங்க இருக்குது ஆராய்ச்சி சொல்லுது. இந்தியாவில் வந்து 10 கோடி மக்கள் மேலே டயபெட்டிஸ் இருக்குது. 13 கோடி மக்களுக்கு மேலே ப்ரீ டயபெட்டிஸ் ஆரம்ப கட்ட சக்கரை. இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பற்றி தான் பேசுகிறோம், ஆனால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மெயினாக வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த டைமில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறோம், ஹார்ட் பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, இல்லை வந்து லிவர் பாதிக்குது, கால் பாதம் எஸ்பெஷலி ஃபுட்டு காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ அப்போ டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கணும், அது வந்தால் கூட எப்படி அதை வந்து நல்ல முறையில் கரெக்டாக இது பண்ணணுன்றதுக்கு ஒரு எல்லா டீமுமே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்
டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அதை வந்து இந்த டைமில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் சென்னையில் வந்து இது மாதிரி ஒரு சென்டர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே அம்பரலால எல்லா இடத்துலையும் எல்லா வசதிகளும் கிடைக்கும், எஸ்பெஷலி டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கவங்களுக்கு. ஸோ இதில் வந்து மெயின் வந்து அவங்களுக்கு எல்லா ப்ராப்பர் கேரும் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து சென்னை மக்கள் வந்து கண்டிப்பாக இது மக்கள் பயன்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு, அதாவது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் கிடையாது. டயபெட்டிஸ் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டயபெட்டிஸ் வந்து என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து கடைபிடிச்சா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை காய்ச்சுன்னா நம்ம சக்கரை இல்லாமல் எப்படி வாழலாம், உடற்பயிற்சியில் நம்ம எப்படி அக்கறை கொடுக்கறது, உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி பண்ணுறது, ஸோ நம்ம என்ன மாதிரி பரிசோதனைகள் பண்ணணும் சுகர். ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் வந்து HbA1c என்னன்னு தெரியாது. அது வந்து ஆவரேஜ் சுகர்னு சொல்லுவோம், 3 மாதம் சக்கரை. அது வந்து ஃப்ரீயாகவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபெட்டிஸில் பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ லிபிட் ப்ரொஃபைல் சொல்லுவோம், அதுவும் செக் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமாக வந்து இன்னைக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிவரில் வந்து கொழுப்பு சேருது, அது ஒரு மிகப்பெரிய சைலண்டான ஒரு பிரச்சனை. அதை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபெட்டிஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண் நம்ம சுகர் வந்தோன்னா கண் பாதிக்கும் சொல்கிறாங்க, ரெட்டினோபதி, அதையும் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம எல்லா விதமான பரிசோதனைகளையும் கடந்த 6 வருஷமா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டயபெட்டிஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 500 பேருக்கு மேலே வந்து அவங்க வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதனால ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி நம்ம கிரியேட் பண்ண முடியுது. அதனால அவங்க வந்து ஆரோக்கியத்தில் காவேரி வந்து ரொம்ப அக்கறை செலுத்துன்றது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபெட்டிஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம சுகரை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போய் அதை மட்டும் தான் பார்ப்போம். இதே சுகர் வந்துச்சுன்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இல்லை காலில் வந்து பிரச்சனை வருது, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இல்லை வந்து வேற ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரி வருதுன்னா அப்போ வந்து அவங்க திரும்ப டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாது. அதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர். டயபெட்டிஸ் வந்துன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் தடுக்கணும், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்துச்சுன்னா அதை சரியான முறையில் தேர்வு பண்ணணும்னா இது வந்து ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், நாட் ஓன் டயபெட்டாலஜிஸ்ட், வாஸ்குலர் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், நியூராலஜிஸ்ட், அண்ட் எல்லா டீமுமே வந்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ப்ரிசிஷன் டயபெட்டிஸ் கேர். இன்னைக்கு காலையில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலைஸ்ட் கேர் எல்லாமே வந்து ஸ்மார்ட்டாக மாறிட்டு இருக்கு. அப்போ ஹெல்த் சிஸ்டமும் நம்ம வந்து டயபெட்டிஸ்ன்னு பார்த்தா ஸ்மார்ட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ டயபெட்டிஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் சுகர் வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் மட்டும் முக்கியம் இல்லை, காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு மெயின் டயபெட்டிஸ் கிளினிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, காவேரி ஹாஸ்பிட்டலில் we are giving a complete care.